நெறைய பேரு கமெண்ட்ல ஒரு சில வீடியோ வேணும்னு கேட்டிருந்தீங்க. ஒரு 4 வீடியோவை இந்த ஒரே வீடியோல நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு வந்து ரம்ஜான் தின வாழ்த்துக்கள எல்லாருக்குமே நான் சொல்லிக்கிறேன். ரமலான் தினத்த கொண்டாடுற நம்ம சகோதர, சகோதரிகள் அனைவருமே இன்னைக்கு அவங்க ஃபேமிலியோட நல்லா ஹேப்பியா இருப்பீங்கன்னு நான் நெனைக்கிறேன். என் பேர் மஞ்சு. பெங்களூர்லேருந்து இந்த வீடியோவ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு இந்த வீடியோல வாஷிங் மிஷின் டீப் கிளீன் பத்தியும், தலைக்கு போடுற ஹென்னா நான் எப்படி மிக்ஸ் பண்றேன் அப்படிங்கிறத பத்தியும், சிங்க்குக்கும் கிரானைட்டுக்கும் இருக்கிற கேப்ல நான் எதை வச்சு ஃபில் பண்றேன் அப்படிங்கிறத பத்தியும் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கமெண்ட்ல ஒரு சிஸ்டர் என்னோட பேரை சொல்லுங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நிஜமாவே அந்த பேரை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னே எனக்கு தெரியலங்க. இன்னைக்கு இந்த வீடியோல 3 கியூட்டான சிஸ்டருங்க பேரை நான் சொல்ல போறேன். வைஷு, கலா, பிரபா. ஹாய் டியர், நீங்க 3 பேரும் எப்படி இருக்கீங்க? நீங்க சூப்பரா ஹேப்பியா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். சரி வாங்க, இந்த வீடியோல நான் என்னென்ன ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போறது சிங்க் ஜாயிண்ட்ஸ்ல நான் என்ன பண்றேன் அப்படிங்கிறத பத்தி தான். சிங்க் சுத்தி இருக்கிற இடம் எல்லாமே கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம நான் சுத்தமா வைப் பண்ணி விட்டுர்றேன். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா காயட்டும். அதுக்கப்புறமா நான் வந்து எம்சில் போட போறேன். ஆல்ரெடி நான் ஏற்கனவே போட்டது எல்லாமே அப்படியே இருக்கு. கொஞ்சம் இடத்துல மட்டும் எனக்கு அப்படியே பேத்துக்கிட்டு வந்துருச்சு. இந்த இடத்துல மட்டும் போடாம பக்கத்துல இருக்கிற எம்சில் எல்லாமே நல்லா டைட்டா இருக்கான்னு பார்த்தேன். எல்லாமே லூஸா இருந்தது. அதையுமே அப்படியே ஸ்க்ரூ டிரைவர் வச்சு அப்படியே பேத்து எடுத்துட்டேன். நான் எடுத்தது மட்டும் தான் லூஸா இருந்தது. மத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா, நல்லா ஸ்ட்ராங்கா புடிச்சிருந்தது. அதனால அத அப்படியே விட்டுட்டேன். இன்னொரு சைட்லயும் பார்த்தேன். அந்த இடத்துலயும் கொஞ்சமா தான் லூஸா இருந்தது. மத்ததெல்லாம் அப்படியே டைட்டா ஃபிக்ஸ் ஆயிருந்தது. அதனால அப்படியே விட்டுட்டேன். கிரானைட்க்கும் சிங்க்குக்கு இருக்கிற கேப் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சின்னதா விட்டுருக்காங்க. அதனால இதில பேக்கிங் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நானும் சிமெண்ட் போட்டு பார்த்தேன். அது அந்த அளவுக்கு பிடிக்கவே இல்ல. ஒயிட் சிமெண்ட் போட்டாக்கா இதுக்கு கலரே செட் ஆகல. கடைசியா பார்த்தீங்கன்னா, அந்த எம்சீல் தாங்க இப்ப நான் போடுறேன். இது நான் ஒரு டைம் போட்டுட்டா போதும். கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு அப்படியே இருக்கும். திரும்ப 6 மாசத்துக்கு அப்புறம் எந்த இடத்துலலாம் பேத்துக்கிட்டு வருதோ, அதெல்லாமே எடுத்துட்டு புதுசா நான் பேக்கிங் பண்ணி விட்டுருவேன். ஃபுல்லா லூஸா இருந்ததெல்லாம் எடுத்து விட்டுட்டு, அப்படியே கிளீனா தண்ணி தொடச்சு விட்டுட்டேன். ஒரு 10 நிமிஷம் காயட்டும். அதுக்கப்புறமா நம்ம எம்சீல் போடலாம். பாருங்க, இதுதான் எம்சீல். நான் வந்து ஹார்ட்வேர் ஷாப்ல தான் வாங்கியிருக்கேன். இதோட பிரைஸுமே பார்த்தீங்கன்னா, ₹30 தாங்க. இதுல 2 விதமா தனித்தனியா பாக்கெட்ல குடுத்துருக்காங்க. இத 2த்தையுமே ஓப்பன் பண்ணி சரிசமமா இதுல கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கணும். ஃபுல் சிங்க் போட போறீங்கன்னா, கண்டிப்பா இது மொத்தமே சரியாயிடும். நான் வந்து கொஞ்சம் இடத்துல மட்டும் போட போறேன் அப்படிங்கிறதுனால, இத ஓப்பன் பண்ணி கொஞ்சமா நான் எடுத்துக்கிறேன். நான் மாடுலர் கிச்சன் பண்ணும்போது என்ன மாதிரியெல்லாம் மிஸ்டேக் வந்துச்சு அப்படிங்கிறத பத்தி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோல இந்த சிங்க்க பத்தியுமே நான் டீட்டெயிலா சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன். புதுசா வீடு கட்டுறவங்களுக்கு நிச்சயமா அந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 2மே ஈக்குவலா எடுத்தாச்சு. இத 2த்தையுமே அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. நான் வந்து வெறும் கையில தான் மிக்ஸ் பண்றேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க கிளவுஸ் போட்டுக்கிட்டு கூட பண்ணலாம். நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே இந்த ப்ராடக்ட் வந்து நல்லா ஒரு மாதிரி ஹீட் ஆகும். ஹீட் ஆக ஆக பார்த்தீங்கன்னாக்கா, அப்படியே மெல்ட் ஆகுற மாதிரி நல்ல சாஃப்ட்டான ஒரு டெக்ஸ்சருக்கு வரும். மிக்ஸ் பண்றத நான் இவ்ளோ நேரம் காமிக்கிறதுக்கான ரீசன் வந்து, இப்படி மிக்ஸ் பண்ணா தான் இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா வரும். அதுக்கப்புறம் இத போட்டோம்னா தான் நல்லா ஸ்ட்ராங்கா அதுல புடிக்கும். இத எப்படி மிக்ஸ் பண்ணணும்னு ஹஸ்பண்ட் ஒரு முறை சொல்லிக் குடுத்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு எப்ப தேவையோ அப்பல்லாம் அவங்கள எதிர்பார்க்கறதில்ல. நானே இந்த வேலை எல்லாமே செஞ்சுக்கிறேங்க. டேப்லேருந்து ஒவ்வொரு ட்ராப்பா தண்ணி லீக் ஆயிட்டு இருந்தது. அதையுமே அப்படியே தொடச்சு விட்டுட்டேன். மொத்தமா ஒரேடியா சிங்க்ல ஒட்டாம நான் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா நான் எடுத்துக்கிறேன். சின்ன சின்ன பார்ட்டா நம்ம ஒட்டிக்கிட்டே போனோம்னு வச்சுக்கோங்க. நமக்கு ஒட்டுறது ரொம்ப ஈஸி. தின்னா இந்த மாதிரி நான் வந்து விளக்குக்கு திரி பிடிக்கிற மாதிரி நான் அந்த மாதிரி பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா எந்த இடத்துல கேப் இருக்கோ அந்த இடத்துல இத அப்படியே வச்சு டைட்டா அப்படியே அழுத்தி விடுறேன். நம்ம இந்த மாதிரி அழுத்தி விடும்போது எம்சில் வந்து நம்ம கையிலேயே ஒட்டிக்கிட்டு வரும். அதுக்காக நான் என்ன பண்றேன் பாருங்க. கிரானைட்ல கொஞ்சமா கிளாஸ்ல தண்ணி விட்டுக்கிட்டேன். அந்த தண்ணிய லைட்டா விரல்ல டச் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒட்டணும்னு வச்சுக்கோங்க. நம்ம கையில வந்து ஒட்டாது. ஒட்டும்போது எப்படி ஷேப் வருமோ அப்படின்னு கவலைப்படாதீங்க. முதல்ல அழுத்தி நல்லா பிரஸ் பண்ணி விடுங்க. எம்சில் வந்து அந்த ஜாயிண்ட்ஸ்ல நல்லா ஃபிக்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறமா அந்த ஷேப்ப நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். நல்லா சூப்பரா ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். பாருங்க, ஒரு கத்தி எடுத்து அப்படியே லெவல்லா நான் தள்ளி விடுறேன். இப்படி பண்ணாம விட்டுட்டோம்னா, நம்ம போட்ட எம்சில் வந்து பெர்ஃபெக்ட்டா இல்லாம அப்படியே கசகசன்னு தெரியும். அதனால 2 பக்கமும் கத்திய வச்சு இந்த மாதிரி லெவல்லா தள்ளி விட்டுட்டு, அதுக்கப்புறம் ஒரே ஒரு முறை கையால நல்லா அழுத்தி விட்டுட்டா போதும். சூப்பரா நமக்கு பார்க்கறதுக்கே நீட்டா தெரியுங்க. அதே மாதிரி தான் பக்கத்துல இருக்கிற இடத்த கொஞ்சமா எம்சில் எடுத்தேன். நல்லா நீளமா திரிச்சு எடுத்துக்கிட்டேன். வச்சு அப்படியே அழுத்தி விடுறேன் பாருங்க. கையில ஒட்டும்போது கொஞ்சமா தண்ணி டிப் பண்ணிக்கிட்டா போதும். அழுத்தி விட்டுட்டு இந்த மாதிரி கத்தியில நம்ம லெவல் பண்ணி விட்டு ஒரே ஒரு முறை அழுத்தி விட்டா போதும்.
இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்றதுக்கு ரொம்ப பொறுமை வேணும். அவசர அவசரமா பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, எம்சிலும் சரியா ஒட்டாது. பார்க்கறதுக்கும் நீட்டா தெரியாது. தண்ணியும் லீக் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். இந்த எம்சில நம்ம வீட்ல ஏதாவது பக்கெட் உடைஞ்சிருந்தாலோ, இல்ல பிளாஸ்டிக் டப்பு ஏதாவது உடைஞ்சிருந்தாலோ, அத ஜாயின் பண்றதுக்கு கூட வெளிப்பக்கமா இத ஒட்டி விடலாம். சுத்தமா லீக் ஆகாதுங்க. எங்க வீட்ல சின்டெக்ஸ் டேங்க் மேல மூடியிலிருந்து கீழ ஒரு 2 ஃபீட் அளவுக்கு அப்படியே கிராக் விட்டுருச்சு. லைட்டா அப்படியே தண்ணி லீக் ஆகிட்டே இருந்தது. இந்த எம்சில் மிக்ஸ் பண்ணி தான் நான் வெளி பக்கத்துல ஃபுல்லா அப்படியே ஒட்டி விட்டேன். கிட்டத்தட்ட நான் எம்சில் போட்டு ஒரு 3 வருஷம் ஆயிருக்கும். இப்ப வரைக்கும் ஒரு டிராப் கூட தண்ணி லீக் ஆகலைங்க. இதே நான் சின்டெக்ஸ் டேங்க் மாத்தியிருந்தேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ரூ. 5,000 வாச்சும் செலவாயிருக்கும். பாருங்க பெர்ஃபெக்ட்டா அப்படியே லெவல்ல நான் ஒட்டி விட்டுட்டேன். பழசெல்லாமே நான் அப்படியே விட்டுட்டேன். கிரானைட்டுக்கும், சிங்க்குக்கும் நெறைய கேப் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல சிமெண்ட் போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஆனா, இந்த மாதிரி சின்னதா கேப் இருக்கிற இடத்துல சிமெண்ட் போட்டா அந்த அளவுக்கு அதுல உட்கார மாட்டேங்குது. ஆனா, எம்சில் போட்டா சூப்பரா ஃபிக்ஸ் ஆகுது. எந்த விதமான லீக்கேஜ் ப்ராப்ளமும் இல்ல. அதனால தான் இந்த டிப்ஸ நான் ஃபாலோ பண்றேன். எப்பவுமே இந்த மாதிரி எம்சில் போடும்போது நைட் டைம்ல போடுங்க. நானும் அப்படிதான் நைட் டைம்ல போட்டுருக்கேன். எம்சில் காயறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் இருந்தாலே போதும் அப்படின்னு ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க. ஆனா, நான் எப்பவுமே இந்த மாதிரி போடும்போது நைட் டைம்ல போட்டு விட்டுருவேன். ஓவர் நைட் அப்படியே நல்லா ட்ரை ஆகுற மாதிரி விட்டுருவேன். காலையில எந்திரிச்ச உடனே பாருங்க, எவ்வளோ சூப்பரா ட்ரை ஆயிருக்கு. அப்படியே கல்லு மாதிரி நல்லா செட் ஆயிடுச்சு. இன்னும் 6 மாசத்துக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. சூப்பரா நல்லாருக்குங்க. அடுத்ததா தலைக்கு நான் போடுற ஹென்னாவ எப்படி மிக்ஸ் பண்றேன் அப்படிங்கிறத பத்தி நான் காமிக்கிறேன். நெறைய முறை இந்த ஹென்னா மிக்ஸ் பண்றத பத்தி வீடியோ போட்டிருக்கேன். ஆனாலும் கமெண்ட்ஸ்ல நெறைய பேர் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதனால கடைசியா ஒரு முறை இந்த வீடியோவ நான் போட்டுறலான்னு இதையுமே நான் போட்டுட்டேன். பெரிய பீட்ரூட்ட ஒண்ணு எடுத்து நல்லா தோல் சீவி பொடியா கட் பண்ணி அப்படியே மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துக்க போறேன். எப்பவுமே நான் பீட்ரூட் வாங்கும்போது தோலுக்கு மேல நல்லா கருப்பா இருக்கான்னு பார்ப்பேன். அது மட்டும் இல்லாம பீட்ரூட்ட லைட்டா நகத்துல கிள்ளியும் பார்ப்பேன். அப்படி கிள்ளி பார்க்கும்போது பீட்ரூட் ரெட் கலரா இல்லாம டார்க் கருப்பு கலரா தெரிஞ்சுச்சுன்னா, அதுதாங்க சூப்பரான பீட்ரூட். இந்த பாத்திரத்த நான் ஹென்னா மிக்ஸ் பண்றதுக்காகவே வச்சிருக்கேன். மேல பெயிண்ட் தான் பண்ணியிருக்காங்க. உள்ள இருக்கிறது இரும்பா இல்ல ஸ்டீலான்னு தெரியல. ஆனா பெயிண்ட் போன இடத்துல எல்லாமே பார்த்தீங்கன்னா, அப்படியே துரு பிடிக்குது. அதனால இத ஹென்னா மிக்ஸ் பண்றதுக்கு சூப்பரா இருக்கும்னு பெர்மனன்ட்டாவே இத ஹென்னா மிக்ஸ் பண்றதுக்காகவே வச்சுட்டேங்க. அரைச்ச பீட்ரூட்ட பாருங்க, கொஞ்சமா நான் ஃபில்டர்ல ஊத்தி அப்படியே தண்ணிய ஃபில்டர் பண்ணி விடுறேன். ஒவ்வொரு முறையா அரைச்சு அந்த தண்ணிய அப்படியே ஃபில்டர் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா ஹென்னாவ ஸ்பூன்ல வச்சு மிக்ஸ் பண்ணி பாருங்க. மிக்ஸ் பண்ண பிறகு தண்ணி பத்தலன்னா, அந்த பீட்ரூட்ல இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு அப்படியே லைட்டா அரைச்சு மறுபடியும் ஃபில்டர் பண்ணுங்க. மறுபடியும் மிக்ஸ் பண்ணுங்க. ஒரேடியா நெறைய தண்ணி ஊத்தி நம்ம அரைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணி மிச்சமா போச்சுன்னா, பீட்ரூட் ஜூஸ் வீணா போயிடும். நெறைய விதமா மிக்ஸ் பண்ணலாம். இன்னைக்கு நான் வெறும் பீட்ரூட் தான் போட்டுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இதுல 2 நெல்லிக்கா கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோல நெல்லிக்காயும் நான் சேர்த்து போட்டுருக்கேன். இன்னைக்கு என்கிட்ட நெல்லிக்காய் இல்ல அப்படிங்கிறதுனால வெறும் பீட்ரூட்ட மட்டும் அரைச்சு அதோட ஜூஸ நான் சேர்த்துருக்கேன். பாருங்க இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தா போதும். இதுக்கப்புறமா ஒரு முட்டையோட வெள்ளக்கரு மட்டும் இதுல நம்ம சேர்த்துக்கலாம். எக் சேர்க்கும்போது நமக்கு முடி நல்லா சாஃப்ட்டா இருக்குங்க. கம்பல்சரியா நீங்க ஹென்னா மிக்ஸ் பண்ணும்போதெல்லாம், ஒரு முட்டையோட வெள்ளக்கருவை இதுல சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெறைய பேரு என்கிட்ட கமெண்ட்ல கேட்கிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஹென்னா போட்டேன்னா என்னோட தலைமுடி அப்படியே ரெட் கலரா ஆயிடுது அப்படிங்கிறது தான். நான் பியூட்டிஷியன் கிளாஸ் போயிருந்தப்ப இந்த ஹென்னா பத்தி சொன்னத நான் உங்ககிட்ட சொல்றேன். 1 மணி நேரம் கழிச்சு வாஷ் பண்ணா ஆரஞ்சு கலரா மாறணும். 2 மணி நேரம் கழிச்சு வாஷ் பண்ணா ரெட் கலரா மாறணும். 3 மணி நேரம் கழிச்சு வாஷ் பண்ணா நல்லா தாமிர கலரா மாறணும் எனக்கு கிளாஸ்ல சொல்லியிருந்தாங்க. கடைசியா இதுக்கு மேல லைட்டா தண்ணி தெளிச்சு அப்படியே ஓரமா வச்சு விட்டுருங்க. நல்லா ஊறட்டும். ஹென்னாவ ஓவர் நைட் மிக்ஸ் பண்ணி வச்சா நல்லது. தலைக்கு அப்ளை பண்ண பிறகு ஒரு 3 மணி நேரமாச்சும் அப்படியே விடுங்க. 15 நாளைக்கு ஒரு முறை ரெகுலரா இத ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. உங்க கிரே ஹேர் எல்லாமே நல்லா டார்க் மெரூன் கலர் ஆகி நல்லா கலரிங் பண்ண மாதிரி ஆயிடும். சரி அடுத்ததா வாஷிங் மிஷின் டீப் கிளீன் பத்தி நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. லாஸ்ட் வீக் தான் இத பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவோட லிங்க்குமே நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் பின் பண்றேன். பாருங்க, எனக்கு 1 வாரத்திலேயே இந்த இடத்துல எல்லாமே அழுக்கு சேர்ந்துருச்சு. நான் மிஷின் ஆன் பண்ணி விட்டேன்னு வச்சுக்கோங்க. துணி ஆன உடனே இந்த ரப்பர்ல இருக்கிற தண்ணி எல்லாமே அப்படியே தொடச்சு விட்டுருவேன். அதனால கிளீனா மெயின்டெயின் ஆகும். ஆனா என் பசங்க, ஹஸ்பண்ட் யாராவது துணி போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. துணி எடுத்த உடனே இந்த ரப்பர் எல்லாம் துடைக்க மாட்டாங்க. 1 வாரத்துக்கு அப்படியே துடைக்காம விட்டேன்னு வச்சுக்கோங்க. இந்த ரப்பர் எல்லாமே இப்படிதான் அழுக்காயிடும். டப்பு கிளீன் பண்றதுக்காக நான் இந்த கிளாஸ்ல ஒரு 3/4 கிளாஸ் ஒயிட் வினிகர் எடுத்திருக்கேன். லாஸ்ட் டைம் நெறைய அழுக்கு இருந்ததுனால, இது கூடவே ஒரு லெமனும் நான் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு லெமன் வேணான்னு நெனச்சீங்கன்னா, 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் இந்த வினிகர் கூடவே நம்ம சேர்த்துக்கலாம்.
நான் வந்து மிஷினில் டப்பு க்ளீன் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு நம்ம சோப்பெல்லாம் போடுவோம் இல்லையா, அந்த இடத்துல நான் வந்து வினிகரும் ஊற்றி விட்டுட்டேன். டப்பு க்ளீன் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். அது ஆன பிறகு நம்ம வந்து பார்க்கலாம். இன்னும் 13 நிமிஷம் இருக்குது. இது ஆன பிறகு நம்ம வந்து க்ளீனிங் வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். மிஷினை ஓப்பன் பண்ணோம்னா இந்த ரப்பரில் இருக்கிற அழுக்கு எல்லாமே நல்லா சாஃப்டாக இருக்கும். நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். மிஷினை துடைக்கிறதுக்காக நான் வந்து ஸ்பாஞ்சு தான் எடுத்திருக்கேன். கூடவே ஒரு மக்குலேயும் தண்ணி எடுத்திருக்கேன். லாஸ்ட் டைம் நான் டீப் க்ளீன் பண்ணப்போ ரொம்பவே அழுக்கு இருந்தது. ஸ்பாஞ்சில் துடைச்சி அப்படியே மக்கில் இருக்கிற தண்ணியில் அலசிட்டு அலசிட்டு துடைச்சிக்கிட்டே இருந்தேன். இப்போ அந்த அளவுக்கு அழுக்கு இல்லை, ஆனாலுமே மக்கில் இருக்கிற தண்ணியில் அலசிட்டு தாங்க நான் துடைச்சிக்கிட்டே இருக்கேன். ரப்பர் சுற்றி இருக்கிற இடத்துல எல்லாமே க்ளீன் பண்ணணும். இந்த இடத்துல எல்லாமே அழுக்கு நிறைய இருக்கும். நிறைய பேர் ரப்பர் சுற்றி க்ளீன் பண்ணாமல் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் க்ளீன் பண்ணி பாருங்க. அப்படியே பேஸ்ட் மாதிரி அந்த இடத்துல அழுக்கு வரும். கண்டினியூஸாக இந்த ரப்பரை நம்ம க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டோம்னா சாஃப்டாக இருக்கிற ரப்பரை ஹார்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா இந்த ரப்பர் கிழியறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. என்னோட பழைய வாஷிங் மிஷினில் இப்படி தாங்க கிழிஞ்சு போய் நான் ரப்பரே சேஞ்ச் பண்ணேன். நிறைய பேர் ரப்பரோட ஃப்ரண்ட்டில் இந்த இடத்துல மட்டும் தொடச்சி விட்டுருவாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. ரப்பரை சுற்றியுமே நம்ம எல்லா இடத்துலையுமே துடைக்கணும். எல்லா இடத்துலையுமே அழுக்கு இருக்கும். விரலால இப்படி நீக்கி விட்டுட்டு தொடச்சி விடுங்க. க்ளீன் பண்ணி ஒரு வாரத்திலேயே எனக்கு இந்த மக்கில் இருக்கிற தண்ணி எந்த அளவுக்கு கலர் ஆகிருக்கு பாருங்க. சரி, ரப்பர் க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா கீழே ட்ரெயின் இருக்கிற இடத்துல நான் ஓப்பன் பண்ணுறேன். எனக்கு இந்த இடத்துல ஓப்பன் பண்ண உடனே இந்த இடத்துல சின்னதாக ஒரு ஹுக்ஸும் வந்தது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக கருப்பு கருப்பாக க்ரீம் மாதிரி அழுக்கும் வந்ததுங்க. இதுக்குள்ளே லைட்டாக தண்ணி விட்டு அலசி பார்த்தேன். ஏதாவது வருதான்னு பார்த்தேன். எந்த அழுக்கும் வரல. அதுக்கப்புறமா ஸ்பாஞ்சை வச்சு அப்படியே உள்ளே லைட்டாக துடைக்க ஆரம்பித்தேன். ஒரு சிலர் இந்த இடத்துல ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கிற தண்ணியை மட்டும் எடுத்து விட்டுருவாங்க. ஆனால் இந்த இடத்துல நான் லைட்டாக ஸ்பாஞ்சை வச்சும் தொடச்சி விடுவேன். மேல் பக்கம் நான் அப்படியே லைட்டாக துடைக்கும் போது அப்படியே கருப்பு கருப்பாக அழுக்கு வந்ததுங்க. வாஷிங் மிஷினில் வெறும் துணி போடும்போதே இந்த அளவுக்கு இப்படி அழுக்கு வருது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கால் துடைக்கிற மேட் எல்லாமே மிஷினில் போடுறாங்க. மேட்டில் இருக்கிற அழுக்கு எல்லாமே எந்த அளவுக்கு மிஷினில் தங்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். அப்படி தங்குச்சுன்னா நம்ம துணி போடும்போது அந்த துணி எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஸ்பாஞ்சில் நான் தொடச்சி விட்டு நான் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். இதில் வந்து நிறைய அப்படியே கருப்பு கருப்பாக அப்படியே அழுக்கு வந்துச்சுங்க. அடுத்ததாக கிளாஸ் க்ளீனிங் தான். இந்த இடத்துலையுமே நிறைய அழுக்கு இருக்கும். இதையுமே ஒரு ஸ்பாஞ்சை வச்சு அப்படியே தொடச்சி விட்டுறலாம். கடைசியாக நம்ம சோப்பு யூஸ் பண்ணுற இந்த ட்ராயரை எடுத்து நம்ம க்ளீன் பண்ணலாம். ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீக் க்ளீன் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுனால ட்ராயரில் அந்த அளவுக்கு அழுக்கு இல்லை. ஆனால் அந்த ஸ்பாஞ்சை வச்சு இந்த இடத்துல மேலே தொடச்சி பார்த்தேன். இந்த இடத்துலையுமே நிறைய அப்படியே பாசி பிடிச்ச மாதிரி அழுக்கு இருந்தது. டெய்லி மிஷினில் துணி ஆன உடனே இது எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி தான் விடுறோம். ஆனாலும் இந்த இடத்துலலாம் எவ்வளோ அழுக்கு சேருது நீங்களே பாருங்கள். இந்த இடத்துல துடைச்ச பிறகு இந்த தண்ணியோட கலருமே பாருங்கள் எவ்வளோ இதிலேருந்து கருப்பு கருப்பாக வந்திருக்குன்னு. இந்த இடத்துல துடைக்கும் போது அதிகமாக ப்ரெஷர் கொடுத்து தேய்க்க வேணாம். லைட்டாக ஸ்பாஞ்சை வச்சு அப்படியே மசாஜ் பண்ணுற மாதிரி துடைச்சி எடுத்தாலே போதும். என்னோட பழைய வாஷிங் மிஷினுக்கு நான் வந்து சோப் பவுடர் தாங்க யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ இந்த ட்ராயரில் நம்ம சோப்பு போடுவோம். தண்ணி அதிகமாக ப்ரெஷர் இல்லாத சமயத்தில் சோப்பு போயிருக்காது. அந்த ட்ராயரில் அப்படியே இருக்கும். சோப்பு இருக்கிறத நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம்னா அந்த இடத்துல அப்படியே சோப்பு இருந்து அந்த இடமே அப்படியே வெந்து போன மாதிரி ஆகிடும். எவ்வளோ நான் வாஷ் பண்ணாலும் அந்த இடம் க்ளீன் ஆகாமல் அப்படியே ரொம்பவே ஹார்டாகிடுச்சு. அதனால் இந்த புது மிஷின் வாங்கின பிறகு ஃபுல்லாகவே நான் லிக்விடு மட்டும்தாங்க யூஸ் பண்ணுறேன். இந்த ட்ராயர் எல்லாத்தையுமே லைட்டாக டூத் ப்ரஷ்ஷை வச்சு நான் க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். மிஷினுக்கு மேலே கவர் போட்டிருந்தேன். இந்த கவரையுமே அப்படியே ஸ்பாஞ்சால் வச்சு அப்படியே க்ளீன் பண்ணியும் விட்டுட்டேன். இந்த இடத்துல க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் உஷாராக பண்ணுங்கள். இந்த இடத்துல சின்னதாக ஒரு கேப் தெரியும். இந்த கேப் வழியாக தண்ணி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, மதர் போர்டு எல்லாமே வீணாக போயிடும். அதுக்கப்புறம் அதை சேஞ்ச் பண்ணணுன்னா கிட்டத்தட்ட 5000 ருப்பீஸ் ஆச்சும் ஆகுங்க. என்னோட பழைய வாஷிங் மிஷினில் இதெல்லாம் தெரியாமல் நான் வந்து நிறையவே மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டேன். அதனால் இந்த மதர் போர்டுமே எனக்கு ஒரு டைம் போயிடுச்சு. அதனால தான் இந்த மிஷினை நான் பார்த்து பார்த்து க்ளீன் பண்ணுறேன், மெயின்டனும் பண்ணுறேன். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நான் எதையுமே ஃபிக்ஸ் பண்ணலை, அப்படியே வச்சுட்டேன். ஒரு நாள் ஃபுல்லு இப்படியே காத்தாரட்டும். அடுத்த நாள் தான் எடுத்து நான் இதை ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அவ்வளோதான். என்னோடய வாஷிங் மிஷின் டீப் க்ளீனிங் இப்படி தாங்க இருக்கும். அடுத்ததாக பாத்ரூமில் இருக்கிற மிரர் எல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு ஒரு சிஸ்டர் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த பாட்டிலில் ரிஃப்ளெக்ட் டிஷ்வாஷ் ஜெல்லை வந்து தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக நான் வந்து ஸ்பாஞ்சில் எடுத்துக்கிறேன். இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு அதிகமாக தலையை கெடுத்துக்கணும்னு அவசியமே இல்லை. லைட்டாக நான் டைல்யூட் பண்ண டிஷ்வாஷ் ஜெல்லை தான் எடுத்திருக்கேன். இந்த ஸ்பாஞ்சை நல்லா தண்ணியில் அலசி விட்டுருவேன். கொஞ்சம் கூட சோப்பு இருக்கக்கூடாது. அப்படி அலசிட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்பாஞ்சால் ஒரு முறை நான் தொடச்சி விட்டுருவேன்.
எங்க வீட்ல ஆல் அழகுராஜா எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஷ் வாஷ் ஜெல்லும், ஸ்பாஞ்சும் தாங்க. எல்லா கிளீனிங் வேலைக்குமே இந்த ஸ்பாஞ்சும், இந்த ஜெல்லும் தான் நான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்றேன். பாருங்க இந்த ஸ்பாஞ்ச நல்லா நான் சோப்பு போகுற மாதிரி நல்லா அலசி விட்டுட்டேன். அந்த ஸ்பாஞ்சால அப்படியே கண்ணாடியும் தொடச்சு விடுறேன். பாருங்க எவ்ளோ பளிச்சுன்னு சூப்பரா ஆயிடுதுன்னு. ஒரு 10 டேஸ்க்கு ஒரு முறை தொடச்சு விட்டாலே போதும். சூப்பரா பளிச்சுன்னு இருக்கும். டெய்லி வெறும் ஸ்பாஞ்சால இந்த கண்ணாடிய நம்ம தொடச்சு விட்டாலே போதும். வீட்ல இருக்கிற எல்லா மிரருமே நான் இந்த மாதிரி தாங்க துடைப்பேன். இதுக்குன்னு தனியா நான் ப்ராடக்ட் எதுவுமே வாங்குறது கிடையாது. ப்ரீவியஸ் வீடியோல நான் வந்து Flipkartல ஷார்ட் குர்தாலாம் வாங்கி நான் வீடியோ போட்டிருந்தேன். நெறைய பேரு லிங்க் ஓப்பன் ஆகல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. Flipkartல என்ன ப்ராப்ளம் தெரியல. எந்த லிங்க் குடுத்தாலுமே ஓப்பன் ஆக மாட்டேங்குது. டேக் பண்ணணும்னு நெனைச்சாலும் அந்த ப்ராடக்ட் ஷோவே ஆக மாட்டேங்குதுங்க. சர்ச் பண்ணி பார்த்தேன். Flipkartல இப்ப இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் இருக்குன்னு நெறைய பேர் சொல்லியிருந்தாங்க. பார்க்கலாம். கூடிய சீக்கிரத்தில சரியாயிடுச்சுன்னா, உங்களுக்கு வந்து லிங்க் நான் குடுக்குறேன். கமெண்ட்ல ஒரு சிஸ்டர் வீட்ல அங்கங்க சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கு. இது வழியா நெறைய எறும்பு வருது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி சிவானி அப்படிங்கிற சிஸ்டர் வீட்லயே காம்போஸ்ட் எப்படி பண்றது அப்படிங்கிறத பத்தியும் கேட்டிருந்தாங்க. நீங்க கேட்குற இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோ பார்ட் 2வாவும் நான் போடுறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுனோ, உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுனோ எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். தேங்க் யூ.